வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் உள்ளி தீயல். அது வந்து கேரளா ஸ்டேட்ல நல்ல ஃபேமஸான இது. அதை நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னன்றது நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா, வெந்தயம், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகு. ஸோ இது வந்து புளி கொஞ்சம் நாங்கள் முன்னே ஊற வச்சுருக்கோம். தேவையான அளவு நீங்கள் எடுத்துங்க. இது வந்து சின்ன வெங்காயம். ஸோ நம்மளோட டிஷ்ஷே பார்த்தோம் அப்படின்னா உள்ளி தீயல். உள்ளி அப்படின்னா மலையாளத்தில் வந்து வெங்காயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு எப்படி டிஷ் பண்ணலாம் எங்கள் மாஸ்டர் செய்ய போகிறாரு. நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அரிசி வச்சிட்டோம், இண்டக்ஷனில் வச்சுட்டோம். சரி, சைட் பைல அதுவும் இருக்கட்டும்ட்டு இங்கே நம்ம மாஸ்டர் ரெடியாக இருக்காரு. வணக்கம். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாயை போடுறோம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வானல் வச்சிருங்க. காஞ்ச மிளகா, எண்ணெய் எதுவுமே போடாமல் நல்லா பொன்னிறமாக ஆகணும். ஸோ நம்ம முன்ன சொன்ன பொருட்கள் இதுக்கு என்னென்ன தேவைன்னு முன்ன சொன்ன எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாக்கு அப்புறம் இப்போ வெந்தயம், ஜீரகம் போட்டாச்சு. ஸோ திரும்ப இந்த டிஷ்ஷோட பேர் உள்ளி தீயல். உள்ளி அப்படின்றது வெங்காயமா பொருள். மிளகு, காஞ்ச மிளகா, வெந்தயம், ஜீரகம், மிளகு சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இப்போ இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாமே பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க துருவி வச்சிருக்க தேங்காய் போடுறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக இருக்கணும், தீச்சிடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் நல்லா டீப் ஃப்ரை வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பொன்னிறமா வறுத்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து இந்த டிஷ்னுடைய அவுட்புட்டே நீங்க இந்த பேஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த டிஷ்ஷே வரும். அதனாலதான் இதை வந்து நல்ல பொன்னிறமா வறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம சொன்னோம். இப்போ இந்த பொன்னிறமா வறுத்ததை நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கு பேரலா நல்லா காயறதுக்குள்ள நம்ம அடுத்து எண்ணெயை ஊத்தி என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது ஏன் நாங்கள் திரும்ப பொன்னிறமாக வறுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இது தேங்காய் நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. சரி, இது ஆற வச்சுட்டு டிஷ் எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வறுத்து வச்ச இதை வந்து நம்ம செப்பரேட்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த டிஷ்ஷோட பேஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இது வந்து தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும், அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு சின்ன மாற்றமா நல்லெண்ணெய் ஊத்தி இதை நம்ம பண்ண போறோம். தேங்காய் எண்ணெயில ட்ரை பண்ணுங்க, அப்பதான் இது வந்து உங்களுக்கு கரெக்டான கேரளாவுடைய அந்த டேஸ்ட் கிடைக்கும். நீங்க தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தான் இருக்கும், நீங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு போட போறோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ
கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சிருக்கோம், இப்போ அதையும் அதில் போட்டுடலாம். இந்த சின்ன வெங்காயத்தை இதையும் நல்ல பொன்னிறமா வறுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ல மெயினே நம்ம எவ்வளவு தூரம் நல்ல பொறுமையா செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்ப லேசா மஞ்சள் போட்டுக்கலாம். இது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. ஸோ இப்போ இதில் அடுத்து புளி கரைசல் ஊற்ற போகிறோம். ஸோ புளிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நாங்கள் 2 பேருக்கு செய்கிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அளவு எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியோட அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுதான் நாங்கள் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த விழுது எல்லாமே. அந்த விழுது அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிடணும், நல்லா பொடியாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ தண்ணிங்கிறது கொஞ்சம் கூட சேர்த்துக்கூடாது. ஓகே, இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின அளவு பார்த்தோம் அப்படின்னா இதோட இருந்தது. ஸோ இப்போ அது நல்லா சுண்டி இருக்கு. ஸோ நல்லா சுண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையை அதோட சேர்த்திடலாம். வாசனை சிறப்பாக இருக்கு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு நாங்கள் அந்த கலவை அரைக்கும் போது அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாமே முடியறதுக்குள்ள உங்களுக்கு உப்பு போதுமான அளவுக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எப்பப்போ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போவே நல்லா வாசனை இருக்கு, வாசனை நல்லா வருது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஆல்ரெடி நான் கொஞ்சம் அரைக்கும் போது போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஓகே, நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கே தெரியும் இப்போ எப்போ நம்ம ஆஃப் பண்ணோம், எப்போ கொதிச்சிருச்சு, எப்போ இது பண்ணணுன்ற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போ உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரியறது நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பதமும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா கொத்தமல்லி தேவை போட்டுக்கலாம். அது ஒரு வாசனைக்கு தான், ஒரு ஆப்ஷனல். ஒரு சில பேர் விரும்புவாங்க, ஒரு சில பேர் வேணான்றவங்க வேண்டாம். ஸோ இதுதான் இப்போ டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நாங்கள் என்ன வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, அதையும் நாங்கள் சைடில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ உருளைக்கிழங்கும் ரெடி. அதை இப்போ நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தாளிச்சு எடுத்தால் முடிஞ்சிருச்சு. ஓகே நண்பர்களே, நம்மளோட டிஷ் உள்ளி தீயல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ தான் டேஸ்ட் பார்த்தோம், நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு நாங்கள் தொட்டுக்கையாக உருளைக்கிழங்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அரிசியும் ரெடி, சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஸோ நண்பர்களே, நம்ம காமிச்ச மாதிரி இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட தயாராகிட்டோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து தேங்காய் எண்ணெயிலேயே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தான், என்ன வேணாலும் நீங்க போடலாம். அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். வணக்கம். வணக்கம்.